எஸ்டர்டே கோல்டுல அப் டு 40K வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ப்ராஃபிட் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல கேப்சர் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆக்சுவலி ப்ரீவியஸ் வீடியோல கோல்டு ஒரு பை ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் ஹிட் பண்ணியிருந்தோம். ஸோ டார்கெட் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட லெவலில் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபுல் இம்பல்ஸுக்கு ஒரு கரெக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அன்னைக்கு அதே மாதிரி எனக்கு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான லெவலுக்கு இங்கே வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த லெவலுக்கு போயிட்டு கீழே வரும் ப்ரெடிக்ட் பண்ணினா அதே மாதிரி கீழே வந்துச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டிமாண்ட் லெவல் வித் த இந்த இம்பல்ஸுக்கான ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது 618 கோல்டன் ரேஷியோ இந்த இடத்துல இருந்துச்சு. அந்த கோல்டன் ரேஷியோல டச் பண்ணி எனக்கு ஒரு ப்ராப்பரான ஹேங்கிங் மேன் செட்டப் கொடுத்து இந்த ஹேங்கிங் மேனோட ஹையை இந்த இடத்துல உடைச்சிச்சு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல பை எக்ஸிக்யூட் பண்ண அரௌண்ட் எத்தனை பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சோம் பாத்தீங்கன்னா 200 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சேன். அரௌண்ட் என்னோட ரிஸ்க் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 0.5 லாட் சைஸ்ல $100 ரிஸ்க் எடுத்தேன். ஸோ அரௌண்ட் ஒரு $500 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதாவது நம்ம எவ்வளவு கேப்சர் பண்ணிருந்தோம் அப்படின்னா 1:5 அப்படிங்கிற ரேஷியோல ப்ராஃபிட் பண்ணிருந்தோம். ஆக்சுவலி நம்ம 1% ரிஸ்க் எடுத்து 5% ப்ராஃபிட் பண்ணிருந்தோம். ஸோ நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா எங்க எடுக்கணும், எப்ப எடுக்கணும், எதை ஃபாலோ பண்ணி போகணும், மார்க்கெட்டை சேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்ப மார்க்கெட் கீழே வர போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் நான் கீழே செல்லுக்கான ப்ராபபிலிட்டி போல. ஏன் அப்படின்னா மார்க்கெட் மேல போகுங்கிறது கிளியர் கட்டா நமக்கு தெரியுது. அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணா எந்த இடத்துல ப்ராப்பரான என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல ப்ராப்பரான எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறத ஃபுல்லா நீங்க கத்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலும் உங்களால ஃப்ரீயா கத்துக்க முடியும். அது இல்ல ஒரு கையை பிடிச்சுதான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட கொரிஸை எங்க டீம்ல கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.